நீல நிறத்துடன் ஒரு புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப பயனுள்ளதாகவும் வாழ்க்கைக்கு தியானத்துக்கு நிறைய செயல்பாடுகளுக்கு இந்த புத்தகம் பெரிய பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய தியானத்துக்கு இதுவே சாட்சி சொல்கிறதா இருக்கும். இது யார் யார் கையில் இருக்கோ அது நிச்சயமாக பிரபஞ்சத்துடைய ஒரு பெரிய செயலாக இது மாறும். ஏன்னா இது அணுகப்பட்ட விதம், இது எழுதப்பட்ட விதம், இது எழுதப்பட்ட இடங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான ஒரு செயல் வடிவம். அதனால் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஒரு பல ஆண்டுகள் கழித்து கூட அது ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதனால் இது வெறும் புத்தகமாக இல்லாமல் ஒரு பெரிய வடிவமாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். அதனால் இது ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கப்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த புத்தகம் ஒவ்வொரு தனி மனிதன் கையிலையும் இருக்கும். இது ஒரு பெரிய, அது இயற்கையாக நடக்கும். எந்த பிரச்சாரமாக எந்த செயலாக இருக்காது. அப்போ இதோடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க. இதுக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதை உணர்ந்து படிக்கும்போது அது தெரியும். அது ரொம்ப முக்கியம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 29ஆம் தேதி திருவண்ணாமலையில் மாலையில் இந்த புத்தக வெளியீட்டு விழா வச்சுருக்கிறோம். இது திடீர்னு முடிவு பண்ணப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை மாணிக்க வாசகரோட ஒரு நாளாகவும் நமக்கு ரொம்ப ஒரு செயல் வடிவமாகவும் இருக்கிறதுனால சரி ஞாயிற்றுக்கிழமையை இதை வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டது. ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இருக்கிறவங்களும் சரி, அதை ஃபாலோ பண்ணுற பொது மக்களாக இருக்கக்கூடியவங்களும் சரி, யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ, உங்களுக்கு நேரம் இருக்கோ, வாய்ப்பு இருந்தால் திருவண்ணாமலையில் 29 மாலை 4லேருந்து இரவு 10 மணி வரைக்கும் திருவண்ணாமலையில் சந்திப்போம். புத்தகம் அது பிரிண்டிங் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வர்றவங்க அத்தனை பேர்த்து கையிலையும் புத்தகம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் எந்த டைமில் நம்ம வெளியிடுறோமோ ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நம்ம ஆன்மா அருங்கோண சக்கரம் வெப்சைட்டில் உலகம் முழுக்க இருக்கிற யார் வேணாலும் பார்த்துக்கலாம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், நேரடியாகவும் படிச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். எந்த விலையும் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். புத்தகம் ஒரு தனி மனிதனால் எழுத முடியாது. புத்தகம் அல்ல இது. இது நேரடியாக பிரபஞ்சம், பிரம்மம். எவன் இடத்தில் இந்த புத்தகம் ஆன்லைனில் படிக்கப்படுறதோ இல்லை நேரடியாக இருக்கப்படுறதோ இருந்தால் நேரடியாக கடவுளே உங்கள் இடத்தில் இருப்பதாகத்தான் இதோடைய பொருள். இதை நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். பைபிள், கீதை, குரானோட இது வேற ஒரு இடத்துக்குள்ள இது பேசும் பொருளாக இருக்கும்.